ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐடெல் சர்க்கிள் 1 அப்படிங்கிற இந்த ஃபோனை பற்றி. இது வந்து ஒரு வித்தியாசமான மாடல் அப்படிங்கிறதுனால இது உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆனால் ஐடெல் மாதிரி ஒரு பிராண்டில் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்து வித்தியாசமான ஒரு ஸ்டைலில் வெளியிட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு பாக்கெட் ஃபோன் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இதை ஆன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த மேலே இருக்கிற கவர் எடுத்துருவோம். இதில் ஒரு லேண்ட்யான்னு சொல்லிட்டு இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த ஹூக்கை வந்து நம்ம இந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கழுத்தில் வந்து தொங்க விட்டுக்கலாம். வேறு என்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சார்ஜர், ஒரு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து என்ன ஒரு சிறப்பம்சம்னா, இதில் வந்துட்டு சிம் கார்டுக்கு வந்து தனியாக ஒரு ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரேவை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பின் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் அண்ட் இன்புட் இது கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் ஐடெல் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. குவிக் ஸ்டார்ட் கைடு வந்து வழக்கம் போல் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பாருங்கள், ஒரு க்யூட்டாக ஒரு டாய் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ரவுண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்து நான் ஒரு பிஎஸ்என்எல் சிம் கார்டு நான் போட்டிருக்கேன். ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து 32 GB போட்டிருக்கேன். ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இல்லாமல் ரவுண்டாக இருக்கிறது இதில் ஒரு ஸ்பெஷலாக நம்ம நினைக்கலாம். கீஸோட குவாலிட்டியெல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த டீபேடை வந்து உங்களுக்கு டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. கீழ்ப்பக்கம் வந்து ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம அந்த லேண்ட்யார்டை கனெக்ட் பண்ணி நம்ம கழுத்தில் வந்து தொங்க விட்டுக்கலாம். கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா சார்ஜிங்காக ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் வந்து இருக்குது. அப்படியே கொஞ்சம் நம்ம மேலே வந்தோம்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கிற மாதிரி ஒரு சிம் ட்ரே இருக்குது. பேக் சைடில் வந்து ஒரு கிளாஸ் அப்பியரன்ஸில் உங்களுக்கு ஒரு பேக் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எல்இடி டார்ச் இருக்குது. ஒரு கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க, விஜே கேமரா. இங்கே சர்க்கிள் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எழுத்தில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பேக் சைடில் கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா ஐடெல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிராண்டிங் போட்டிருக்காங்க. இது வந்து கிளாஸ் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் இது வந்து ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணுது. இந்த சிம் ட்ரே வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா 2 சிம் கார்டும் ஒரு எஸ்டி கார்டும் போட்டுக்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. எஸ்டி கார்டு வந்து 32 GB வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதில் பிஎஸ்என்எல் 4G சிம் போட்டிருக்கேன். பிஎஸ்என்எல் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த மெனுவில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். கான்டாக்ட்ஸ், மெசேஜஸ், இது வந்து கால் ஹிஸ்ட்ரி, இதில் வந்து மல்டிமீடியா கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியாவில் பார்த்தீங்கன்னா இமேஜ் வியூவர், ஆடியோ பிளேயர், வீடியோ பிளேயர், சவுண்ட் ரெக்கார்டர், மை ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபைல் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபோன் மெமரி கார்டு இதெல்லாம் நம்ம வந்து ஃபைல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எஃப்எம் ரேடியோ இருக்குது. இதில் வந்துட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் ஒரு 3 சேனல் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கு. ரெண்டு சேனல் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கேமரா. இது வந்து ஒரு விஜே கேமரா தான். விஜே கேமரா பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷோட இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் அந்த கேமராவில் கொடுத்துருக்காங்க. வீடியோ எடுக்கிற மோடில் போயிட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். கிளாரிட்டி சுமார் தான். ஓகே, நான் இது எல்லாமே பார்த்துட்டோம். கான்டாக்ட்ஸில் வந்துட்டு நம்ம இதனுடைய செட்டிங்ஸில் போயிட்டு பார்த்திங்கன்னா 250 கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம இதில் ஃபோன் மெமரியில் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம், சேவ் பண்ணிக்கலாம். சார், இது வந்து சிம் மெமரி. ஃபோன் மெமரியில் பார்த்தீங்கன்னா 500 கான்டாக்ட்ஸ் வந்து இருக்குது. இது நம்ம வந்து 500 கான்டாக்ட்ஸ் வந்து ஃபோன் மெமரியில் சேவ் பண்ணிக்கலாம். 250 கான்டாக்ட்ஸ் வந்து சிம்மில் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கிங் டாக்கர். இது வந்து ஐடெல் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே கிங் டாக்கர் இருக்கும். இதை நம்ம வந்து டிசேபிள் எனேபிள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆஃபில் வச்சுருக்கேன். நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மெனு கான்டாக்ட் டயல் பண்ணுறப்ப அந்த டயல் பண்ணுற நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த லவுட் ஸ்பீக்கர் மோடில் கேட்கும். இது வந்து டார்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு டார்ச்சு. கேலண்டர் இருக்குது, அலாரம் இருக்குது, கேல்குலேட்டர் இருக்குது, ஒரு சிம் டூல் கிட்டு. ப்ரொஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இருக்குது, சைலண்ட் இருக்குது, மீட்டிங் இருக்குது, அவுட்டோர் இருக்குது. செக்யூரிட்டி செட்டிங்ஸில் பின் நம்பர் கொடுத்து நம்ம வந்து இதை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். இதில் வந்து SOS ஃபங்க்ஷன் கூட இருக்குது. இது நம்ம வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். SOS பற்றி தெரியலன்னா நம்ம ஹெல்ப்பில் போயிட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த டீபேரில் இந்த சென்டர் கீயை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். டார்ச் வந்து நார்மலாக உங்களுக்கு ஐடெல் ஃபோனில் டார்ச் இருக்கும். ப்ரொஃபைல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஷார்ட்கட் கீ வந்து இங்கே ஹேஷில் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் மோட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இது வந்து மீட்டிங் மோட், இது வந்து வைப்ரேஷன் மோட். இது
ஓகே, இந்த ஃபோன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டாய் மாதிரி ஒரு ஃபோன் இது. பட் ஆனால் இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்கு, நீட்டாக இருக்கு. ப்ளூடூத் வந்து எனேபிள் பண்ணிட்டு இந்த ஃபோனோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ளூடூத் வந்து ஆன் ஆயிருக்கு. இந்த ப்ளூடூத் டிவைஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஐடெல் CX02. நான் ஆல்ரெடி வந்து நான் பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ளூடூத் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு சிம்பிள் வந்து காமிக்குது. ப்ளூடூத் இங்கே வந்து ஒரு சின்ன ஏரோ மார்க் வந்து காமிக்கும். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து இந்த டிவைஸ்க்கு இந்த ஃபோனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்ட்டு அதை வந்து நோட் பண்ணுது. ஓகேங்க, இப்போ வந்துட்டு நம்ம இதில் பண்ண கால் வந்து இந்த ஃபோனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் சிங்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ப்ளூடூத் வந்து நம்ம கனெக்டிவிட்டியில் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம இந்த ஃபோன்லேருந்தே நம்ம வந்து கால் எடுத்து பேசிக்கலாம். ஸோ டயல் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளூடூத் காலராக வந்து இது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனுடைய வெயிட் எவ்வளோ அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இப்போ 0 இருக்குது. ஃபோனுடைய வெயிட் பாருங்கள், மியர் ஒரு 53 கிராம்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபோன் ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இந்த ஃபோன் பற்றி நம்ம பார்த்தோம். இதனுடைய SAR வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக ஒரு டைம் செக் பண்ணிடுவோம். *#07#. SAR பார்த்தீங்கன்னா எல்லா ஐடெல் ஃபோன்லேயும் இருக்கிற மாதிரி 1.6 Watt/kg. ஸோ இதெல்லாம் இந்த SAR வேல்யூ தான் இந்த ஃபோன்லேயும் இருக்குது. ஓகே, நம்ம இந்த வீடியோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம RVT ரமேஷ் வியூஸ் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போன்றது இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.